ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, உன் நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடும் எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தை கொண்டு நீர் பேசுவீராக. அந்த வார்த்தைகளை உருவாக்கட்டும், அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும், அந்த வார்த்தைகளை பாதுகாக்கட்டும். அந்த வார்த்தை நாங்கள் உமக்குள்ளே ஆண்டவரே ஊன்றி நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேணுமா நான் செபிக்கிறேன். ஆவியானவர் மாத்திரமே நீ மகிமைப்படுவீராக. ஒரு நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கலாம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் அவன் வேரூன்றி நிற்பான். ஒரு இல்லையா சொல்லுங்க. 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமே என்றும் இருக்கிறது. ஆகவே இந்த வாக்கு தத்தங்களை நான் பெறுவதற்கு அங்கே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன் வைக்கிறார். அது என்ன காரியங்கள் என்று அந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, ஓசியா என்றால் ரட்சிப்பு என்று பொருள். ஓசியா என்றால் என்ன? ரட்சிப்பு. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்குத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது. இந்த விலை மதிக்க முடியாத ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ரட்சிப்பு என்றால் அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, காப்பாற்றுகிறவர். குழியில கிடக்கிற ஒரு மனிதனை, ஐயோ நான் குழியில் விழுந்து விட்டேன், என்னை தூக்கி எடுப்பார் யாருமே இல்லையே, என்னை தூக்கி எடுங்கள், என்னை தூக்கி எடுங்கள் என்று கதறுகிற போது அவர்கள் எல்லாரும் வந்து குழியை பார்க்கிறார்கள். நாம் இறங்கினால் நாமும் செத்து விடுவோமே, செத்தவன் சாகட்டும் என்று எட்டி பார்த்து பாவம் என்று சொல்லிட்டு போற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியானவர் அல்ல. குழியில கிடக்கிற நம்மை அவர் தூக்கி எடுத்தார். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது வாசிங்க. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் பாடலை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பக்தன் சொல்லுகிறார், நான் பாவத்தின் குழியிலே கிடந்தப்பா, உளையான சேற்றில கிடந்தேன், பாவத்தின் குழியிலே கிடந்தேன், என்னை தூக்கி எடுப்பார் யாரும் இல்லை, ஐயோ என்னை தூக்கி எடுங்கள் என்று அந்த பக்தன் கதறுகிற போது வேதம் சொல்லுகிறது, அந்த உளையான சேற்றில் கிடந்த அந்த மனிதனை தூக்கி எடுத்து கண்மலை ஆகிய கிறிஸ்து மேல் நிற்க பண்ணினார். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நம்முடைய தேவன் தூக்கி எடுத்து இன்றைக்கு நம்ம நிற்க வச்சிருக்கிறாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவர் மாத்திரம் நம்மோடு இல்லாவிட்டால், அவர் மாத்திரம் நம்மை சந்திக்காவிட்டால், அவர் மாத்திரம் நம்மை ரட்சிக்காவிட்டால், இந்த உலகமாகிய பாவத்தின் குழியிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்காவிட்டால் நீங்கள் நானும் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது, அவருடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். இதிலிருந்து பாவத்தின் அந்த அகோர கொடுமையின் இருந்து அந்த நரக பாதாளத்துக்கு போய்கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடியை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 18:16,
அவர் கையை நீட்டி உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். உயரத்தில் இருக்கிற தேவன் அந்த ஜலப்பிரவாகத்துல தவித்துக் கொண்டிருக்கிற மனிதனை அவர் ஜலப்பிரவாகத்திலிருந்து அவர் தூக்கி எடுக்கிறவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நீ எப்பேற்பட்ட ஜலப்பிரவாகத்தில் கிடந்தாலும், உளையான சேற்றில், பாவம் என்கின்ற சேற்றில் கிடந்த உன்னையும் என் ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த எடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிலும் அதிகமான பலத்தவனாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைஞர்களுக்கும் என்னை விடுவித்தார். பகைஞர்களுக்கு சத்துருவுடைய கையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அடுத்த வசனம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். தூக்கி எடுத்தார், விடுவித்தார், நமக்கு ஆதரவாயிருந்தார். அடுத்தது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, நெருக்கத்தில் கிடந்தோம். நான் ஒரு ஓலை வீட்டில் தான் இருந்தேன், இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அந்த ஓலை வீட்டில் கிடந்த நெருக்கத்தில் இருந்த என்னையும் விசாலமான இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த சபை ஒரு ஓலை வீட்டில் இருந்துச்சு, இன்றைக்கு ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நெருக்கத்தில் கிடந்த நம்மை விசாலத்தில் வைத்திருக்கிறாரே, அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் துதிக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் இத்தனை காரியத்துக்கும் அவர் நம்மை தூக்கி எடுத்தவர், ஆதரவாய் இருந்தவர், நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தவர். என்ன காரணம்? வசனம் சொல்லுது, என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக என்னை சரிகட்டினார். என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால் அவர் என்னை தப்புவித்தார், தூக்கி எடுத்தார், என்னை அரவணைத்தார், என்னை பாதுகாத்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஓசியாவின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேறொன்று நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே திரும்பு. ஒரு தடவை நாம் மனம் திரும்பினோம், ஆனா இன்னும் சொல்றாரு, நீ திரும்ப வேண்டியது நிறைய இருக்கிறதப்பா, நீ திரும்புன்னு சொல்றார். நீ திரும்பினால் வாசிங்க, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி என்னை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நீ திரும்பும் போது நீ திரும்ப வேண்டியது நிறைய காரியம் இருக்கிறது. நீ திரும்பும் போது உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். இல்லையா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சீர்கேடுகள் இருக்குதுங்க. அந்த சீர்கேடுகளை நம்ம சரி பண்றதற்கு இந்த உலகத்தில் யாரால முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்குற ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஒரு இல்லையா சொல்லுங்க. எனக்கு பல நண்பர்கள்லாம் ரொம்ப பழக்கம். அந்த நாட்கள், வாலிப நாட்கள்ல, நீ கெட்ட வார்த்தை பேச அப்படின்னு சொன்னது யாரும் கிடையாது, நீ குடிக்காதுன்னு சொன்னது யாரும் கிடையாது, நீ சண்டை பண்ணாதுன்னு சொன்னது யாரும் கிடையாது. என்றைக்கு இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டனா அன்றைக்கு இந்த தேவன் சொல்லி கொடுத்த பாடம் தான், நீ சண்டை பண்ணாத, நீ கெட்ட வார்த்தை பேசாதுன்னு. ஆனால் நம்முடைய சீர்கேடுகளை
குணமாக்குற ஆண்டவர் ஒருவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய சீர்கேடுகளை குணமாக்கின ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய இயேசு ஒருவர் மாத்திரமே. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப்ல, இந்த யூடியூப்ல யாரெல்லாம் இந்த கொலைக்கு பெரிய ஆளுகள் என்று சொல்லி இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு அதை காமிச்சிருந்தாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நிருபர் சொல்றாரு, இந்த கொலைகள் எல்லாம் செய்ததில் ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே இயற்கையான மரித்தார் என்று சொன்னார். அவர் எப்படி இயற்கையாய் மரித்தார் என்றால், அவர் சொல்லுகிறார், அவர் திருந்தி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாக இருந்து இயேசுவின் பிள்ளையாக இயற்கையாக மரித்தார். மற்றவர்கள் யாரும் இதுவரையில இயற்கையாக மரிக்கவே இல்லை என்று சொல்றார். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்க பாருங்க யூடியூப்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க லிஸ்ட்ல சொல்றாங்க, ஒரே ஒரு மனிதன், அந்த ஒரே மனிதன் மாத்திரம் இயற்கையாக இறந்தார். அதற்கு காரணம் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார், மனம் திரும்பினார், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார், ஞானம்சானம் எடுத்தார், அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தார், அவர் கர்த்தருடைய பிள்ளையாய் மரித்தார், நித்தியத்தில் இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு காலத்தோட வாழ்க்கை பரிதாபம் தான், ஒரு காலத்தோட வாழ்க்கை மோசம்தான். ஆனா என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, மனம் திரும்பினாரோ, அந்த வாழ்க்கையெல்லாம் மாறி அவர் கடைசி நேரத்தில் இளைப்பாறுற ஸ்தலத்தில் போயிட்டு இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அந்த பாக்கியத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டார். இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அப்படி மனம் திரும்புகிற போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்றால், ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை துரிதமாய் வாசிக்க. உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய், அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தரின் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன் பேரும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் உன்மேல் சந்தோஷமாய் இருப்பார். ஒருலையா சொல்லுங்க. நீ மனம் திரும்பும் போது, நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, வார்த்தையின்படி நடக்கும் போது, உன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லை தெரியுமா? சம்பாதிக்கிறான், பணம் எங்கேயோ போகுது. இன்றைக்கு அநேகர் நிறைய நல்ல மத்திய அரசாங்கத்தில், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, கை நிறைய சம்பளம் வருது. ஆனா ஏடிஎம் கார்டுல வேற ஒருத்தர் வாங்கி இவருக்கு கொடுக்குறான். எங்க போகுது? ஏன்? இவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்காதனாலதான். ஐயா, நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தனை வேதம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் பிள்ளைகள் சாப்பிடணும், உன் மனைவி சாப்பிடணும். இன்றைக்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய கஷ்டம், நம்முடைய வேர்வை, நாம் ரத்தம் சிந்துகிற சம்பாதிக்கிற பொருள், வருமானம் எங்க போகுதுப்பா? யோசித்து பாருங்க. உழைக்கிறோம், ஆனால் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வருகிறோம். எவ்வளவு பரிதாபம்! ஆனால் உண்மையாய் தெய்வத்து மனம் திரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை, உன் களஞ்சியத்தை, உன்னுடைய எல்லா பொருள்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, நான் உன் பேரில் சந்தோஷமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா சொல்லுங்க.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க. யோபு 22:23. சமாதானமாயிரும். நீ பழக வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எந்த நண்பனையும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நீ அவரோடு பழகினால் அவர் உனக்கு நன்மை செய்வார். இன்றைக்கு நடக்கிற விபரீதமான காரியங்கள் என்ன தெரியுமா? நண்பர்களால் வந்த மோசங்கள். பவுல் சொல்லுகிறார், ஆறுகளில் வந்த மோசம், சொந்த ஜனங்களில் வந்த மோசம், யூதர்களினால் வந்த மோசம், இத்தனை மோசங்களும் வந்தது. கர்த்தர் என்னோடு கொண்டு காப்பாற்றினார். இன்றைக்கு வருகிற மோசங்கள், ஆபத்துகள், விளைவுகள் எல்லாம் தெரியுமா? நாம் யாரிடத்தில் பழகிறோமோ அவர்களுமாய் நமக்கு தீமை வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ அவரோடு பழகு, அதனால் உனக்கு என்ன வரும்? நன்மை வரும். நீ இயேசுவோடு பழகிற போது உனக்கு நன்மை வரும். அது மாத்திரமல்ல, அந்த 22:23 சொல்றது, அவள் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் சொன்ன இந்த வேத சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள, அவர் வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நீ கர்த்தர் பக்கமாய் திரும்பினால் உன் வாழ்க்கையை திரும்ப ஆண்டவர் கட்டி உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லையா? சொல்லுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் விழுந்து போயிருக்கிறோமோ அந்த விழுந்து போன சூழ்நிலையில் இருந்து நம்ம ஆண்டவரே என்னை தூக்கி எடும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை தூக்கி எடுத்து என் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்று சொன்னால், நம்முடைய தெய்வம் நம்மை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அங்குலமாக ருசித்து பார்க்க வேண்டும். அதான் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லையா சொல்லுங்க. இந்த உலகத்துல பாக்கியவான் என்று சொன்னால் அந்த தேவனை நோக்கி தேவனுடைய பிள்ளைகள் தான். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால் நீ மனம் திரும்ப வேண்டும். இல்லையா சொல்லுங்க. மனம் திரும்புவது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டுமா. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மத்திய 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். கவனிங்க, மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளை, துர்க்குணத்தை விட்டு திரும்பின தேவனுடைய பிள்ளை, பொல்லாத காரியங்களை விட்டு திரும்பின தேவனுடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா? கனிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மனம் திரும்பிட்டான் என்பது எதனால் அறியப்படும்? ஒரு மரத்தை வைத்திருக்கிறோம், ஒரு மாமரத்தை வைத்திருக்கிறோம். அந்த மாமரம் காய்க்கிறது, நல்ல பழுத்து இருக்கிறது. ரோட்ல போறவங்க வர்றாங்க, ஐயா நல்ல மரம் வச்சிருக்க, மாம்பழ மரம், நாக்கே ஊறுது, அவ்வளோ மஞ்சளா இருக்குது, ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டா நான் கொடுப்பேன். அவங்க வாயை வச்சு சாப்பிட்டு போறாங்க வேப்பாக்கத்துக்கு. அங்கிருந்து ஒரு அம்மா வர்றாங்க, என்னம்மா சாப்பிட்டு வர்ற? மாம்பழம் சாப்பிட்டு வர்றேன். எங்க கிடைச்சது? ஐயா தோட்டத்தில் அறுத்து ஒன்று கொடுத்தாரு, நல்லா இருக்குதா? வாயில வைக்க முடியலையா, ஒரே புளிப்பு. என்னது? ஒரே புளிப்பு. சாப்பிடுவாங்களா? தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அதே தோட்டத்தில் இன்னொரு மரம் இருக்குது, அது மாம்பழம் தான், அது பார்த்தா மஞ்சளா இருக்குது. ஒரு அம்மா வர்றாங்க, கேட்டாங்க, கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு போறாங்க. காக்கூருக்கு போகும்போது அங்கிருந்து ஒரு அம்மா வர்றாங்க, என்னம்மா சாப்பிட்டு ஒரு நல்ல மாம்பழ பழம் ஐயா வீட்டில் தோட்டத்தில் இருக்குது, கொடுத்தாரு. கேட்டேன், எப்படி இருக்குது? வாயில வைக்க முடியல, ஒரே கசப்பு. ஒரே தோட்டத்தில் தான் இருக்குது, ஒண்ணு புளிக்குது, ஒண்ணு கசக்குது. இன்னொருத்தர் வர்றாங்க,
ஒரு பழம் கொடுங்கண்ணே, கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு போறாங்க, எதிர வர்றாங்க, என்னம்மா ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வர்றாங்க. ஐயா தோட்டத்தில் நல்ல மாம்பழம் 3 மரம் இருக்குது, அதில் 1 பொறிச்சு கொடுத்தாரு, அவ்வளோ தித்திப்பா இருக்குது. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த தோட்டத்தில் இருக்குது, இந்த பூரண சுவிசேஷ எழுப்புதல் தோட்டத்தில் இந்த வகையான மரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நானும் புளிப்பா இல்லை, கசப்பா இல்லை, தித்திப்பான மாமரமா இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், ஒரு இல்லையா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தித்திப்பா இருக்கணும், நம்முடைய வார்த்தை மற்றவங்களுக்கு தித்தியா இருக்கணும், நம்முடைய அன்பு மற்றவர்களுக்கு அரவணைப்பா இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே நாம் மனம் திரும்பினால் என்று எதனால் அறியலாம்? அந்த மரத்தின் கனியினால் அறியலாம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த மரப்பழம் எப்படி இருக்கிறது? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், ஒன்று புளிப்பா இருக்குதா, கசப்பா இருக்குதா, தித்திப்பா இருக்குதா. இல்லையா சொல்லுங்க. நீங்களும் நான் எந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் மனம் திரும்பினுடைய சுவாபம் கனி கொடுத்துள்ள வாழ்க்கை. 2வது அப்போஸ்தலர் 24:20. அப்போஸ்தலர் 26:20. சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். மனம் திரும்பிட்டோம், கிரியைகள் சரியில்லை. மனம் திரும்பிட்டோம், வார்த்தைகள் சரியில்லை. மனம் திரும்பிட்டோம், செய்கைகள் சரியில்லை. எதில் அறியப்படும்? கிரியைகளினால், நம்முடைய கிரியைகள், செயல்பாடுகளினால். தேவ பிள்ளையே, மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகளுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை, கிரியைகளினால் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. எல்லாரும் பரலோகம் போன விருப்பம் தான், யாருக்குமே விருப்பம் இல்லை இல்லாம இல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேணும், பரலோகம் போன ஆசை. ஆனா மனம் திரும்பி யாரை போல் ஆகணுமா? பிள்ளைகள் போலாக வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்லு, பிள்ளைகளுக்கு கபடு இல்லை, சூது இல்லை, வஞ்சகம் கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கபடம் இருக்கக்கூடாது, சூதும் இருக்கக்கூடாது, வஞ்சகமும் இருக்கக்கூடாது. அதுதான் பிள்ளைகளை போல. பிள்ளைகள் அடிச்ச திருப்பி உங்கள்கிட்ட தான் வரும், பிள்ளைகளை திட்டினாலும் உங்கள்கிட்ட தான் வரும், அம்மானு தான் வருது, அப்பானு தான் வருது. ஏன்? அதுக்கு கள்ளம் கிடையாது, கபடம் கிடையாது, சூது கிடையாது, வஞ்சகம் கிடையாது. ஆகவே பிள்ளைகளை போல நீங்க மனம் திரும்பணும், மாறணும். இல்லையா சொல்லுங்க. பரலோகம் போனோம், மனம் திரும்பணும். எதற்கு மனம் திரும்பணும்? பிள்ளைகளை போல மாறணும். அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இல்லை? கசப்பு இல்லை. பிள்ளைகள் இல்லை பொறாமை இல்லை. பிள்ளைகளிடத்தில் என்ன இல்லை? வாக்குவாதங்கள் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது. பிள்ளைகளை போல மாறணுமா? அடுத்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசித்த போது 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தின்படி நான் வாழணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாள் வசனத்தை வாசிக்க வேண்டும். வசனம் நம்மை போதிக்கும், வசனம் நம்மை கண்டிக்கும், வசனம் நம்மை உயர்த்தும், வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், வசனம் நம்மை மறுரூபப்படுத்தும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆக இந்த வசனத்தை என்ன சொல்லுகிறது? இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ அதிபதியினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கு கையில் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. இல்லையா சொல்லுங்க. நீங்க மீட்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிறது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 15:16. உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன், அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருந்தது. இல்லையா சொல்லுங்க. இந்த வார்த்தை ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தும்,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆகவேதான் இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்க 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 சொல்றோம். என் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக்குறது, என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இந்த வேத புத்தகத்தான். 119ஆம் சங்கீதத்தினுடைய 103ஆம் வசனம் சொல்கிறது. 119ஆம் சங்கீதத்தினுடைய 103ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அந்த வார்த்தை தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. தேன் எவ்வளவு டேஸ்டுங்க, அதை விட மதுரமானதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம கேட்கணும், இந்த வார்த்தையை படிக்கணும். இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மதுரமுள்ள ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக, மங்களகரமான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த வார்த்தை தான் சொல்லுது, மனம் திரும்புங்க, நீங்கள் மனம் திரும்புங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகவேதான் அந்த ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நீதிபதியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவருடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ராஜா ஹிட்லரை படிச்சீங்கன்னா சத்திரம், ஹிட்லர் மகா கொடிய மனுஷன் இல்லையா? சரி, என்ன யோசனை பண்ணாங்க, இவன் எதை பார்த்தாலும் பயங்கரமான கொலை செய்யறானே, ஒரு குழந்தையை போய் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். அப்ப சரி, இந்த மனிதனுடைய இருதயம் தயை வருமா இரக்கம் வருமா என்று பார்ப்பது கொண்டது நிப்பாட்டினாங்களாம். அந்த ஹிட்லர் தன்னுடைய மெய்காப்பாளரை பார்த்து இப்படி இருந்தவன் இப்படி கண்ணை இப்படி பார்த்தானா, அடுத்த நிமிஷம் குழந்தையுடைய தலைக்கீழ வந்துருச்சான். பார்வைக்கே அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த ஹிட்லர் வாழ்ந்தான். ஆனால் அந்த ராஜாவின் கொடூரமான நிலையில இருந்த நம்மை இந்த இயேசு ராஜா அவருடைய தயவுனாலே நீங்கள் நானும் இங்க உட்கார்ந்திருக்கிறோம். இல்லையா சொல்லுங்க. அந்த தயவை குறித்து இங்க சொல்றாரு, ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல இருக்குமா. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய தயவு இருக்குது பாருங்க, அது பனி. நீங்கள் நானும் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் சொன்னா நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய அந்தஸ்து அல்ல, நம்முடைய உயர்வு அல்ல, கர்த்தருடைய தயவு மாத்திரமே. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய தயவு மாத்திரமே. ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஓட்டத்தில் எத்தனையோ இடர்கள் வந்தது, எத்தனையோ பள்ளமேடுகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்த அவருடைய அன்பை நினைச்சு நீங்களும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு அல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே ராஜாவின் தயை புல்லில் மேல் பெய்யும் பனி போல இருக்குமா. மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் சொல்லுது. என்ன சொல்லுது? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல. இஸ்ரவேல் என்றால் எழுத்துப்படி உள்ளவர்களை அல்ல, நீங்கள் நானும் தேவ பிள்ளைகளை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளா தான் நீங்கள் நானும் இஸ்ரவேலர்கள். உறுதியா சொல்லுங்க. சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். உறுதியா சொல்லுங்க. அந்த இஸ்ரவேலின் வாழ்க்கையை ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்தனையோ தரம் நான் உன்னை மனம் திரும்பபடியாய் அழைத்து நீ மனம் திரும்பல. நீ திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். நீ திரும்பினால் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். நீ திரும்பினால் பனியை போல் என் தயை உனக்குள்ள இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. யாத்ராகமம் ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும்
பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஒரு அல்லையா சொல்லுங்க. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அங்க சொல்றாரு, வாசிங்க. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, வாசிமா. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பனி போல் இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய தயை பனி போல் இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்கள் நானும் இங்க இருக்கிறது கர்த்தருடைய தயவை மாத்திரமே. ஹல்லேலூயா. அதான் சொன்ன, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. உபாகம் 33 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது. உபாகம் 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் இருக்கும். அவருடைய வானமும் மழை பெய்யும், பனி பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் வசனத்தை வாசிமா. தேவனுடைய தயவுள்ள கரம் உன்மேல் வருகிற போது, குடும்பத்துக்குள் வருகிற போது, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வருகிற போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவன் கர்த்தருடைய பிள்ளை, எப்போதும் கர்த்தரோட இருப்பான். அவன் வாழ்க்கை தனிமைதான். ஒரு இல்லையா சொல்லுங்க. யாக்கோபின் ஊற்றானது தானியமும் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உமக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. இல்லையா சொல்லுங்க. அவர் உனக்கு சகாயம் செய்கிறவர், அவர் உனக்கு தயவு செய்கிறவர். ஆகவேதான் இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். இல்லையா சொல்லுங்க. 133 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. எர்மயன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேல் இறங்கும். பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த முதல் வசனத்தை வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அவருடைய தயவு நம்முடைய குடும்பத்துக்குள் வரும்போது, அவருடைய தயவு நம்முடைய பிள்ளைகள் மேல் வரும்போது அந்த தயவை குறித்து சொல்லுகிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. கரங்களை தட்டி கத்தரை சோதரம் பண்ணுவோமா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பிள்ளை ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், எல்லாமே ஒன்னா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. இல்லையா சொல்லுங்களேன். அது ஆரோனுடைய சிரசில் இருந்து ஊற்றப்பட்டு அவர் தாடியிலே வடிகிறதும் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அங்கே ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். சகோதரர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம், ஒற்றுமையாக இருக்கிற சபை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. இல்லையா சொல்லுங்க. ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். கணவனுக்காக ஜெபிக்கணும், மனைவிக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற அந்த குடும்பம், அதுதான் பரலோகத்தின் குடும்பம், அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்தில் தேவன் உலாவ வேண்டும்.
அவருடைய தயவுள்ள கரம், அவருடைய தயவு ஒரு பனியை போல் நம்ம வீட்டுல இறங்கணும். ஒருலையா சொல்லுங்க. அதிகாலையில் நீங்க எழுப்பி பார்க்கிற போது, புல்லுகளை பார்க்கிற போது புல்லுகள் எல்லாம் செழிப்பா இருக்கும். காரணம் பனி பெய்தது. ஒருலையா சொல்லுங்க. பனி ஒரு வீட்டுல கொட்டும் போது அந்த செடி கொடியெல்லாம் செழிப்பா இருக்குது போல தேவனுடைய தயவு நம்முடைய குடும்பத்துக்கு வரும்போது நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிங்க. என்னாகம 11:9. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தயவு இருக்கும் போது அந்த தயவு மாத்திரமல்ல, மன்னா விழும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருந்து விடுதலை பெற்று கானானுக்கு வாக்கு கொடுத்து அவர்கள் கொடுத்து கொண்டு வனாந்தரத்தில் போகிற போது கர்த்தரே அவர்களை நடத்தினார் 40 ஆண்டுகள். இல்லையா சொல்லுங்க. மன்னாவினால் போஷித்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. வனாந்தரத்தில் கர்த்தரே அவர்களை நடத்தினார். கானானுக்குள் போய் கால் வைத்த போதுதான் மன்னா நிறுத்தப்பட்டது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் வானானாகிய பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய மன்னாவாகிய வேத வசனத்துக்கு நம்ம காத்திருக்கிற போது வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். வேத வசனம் நம்மை சந்தோஷப்படுத்தும். வேத வசனத்தை நம்மை பாதுகாக்கும். வேத வசனம் நம்மை சீர்படுத்தும். வேத வசனம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணும். ஆகவேதான் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. 140 ஏசாயா 26:19 வாசிங்க. சீக்கிரம். 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரிங்கள். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும். பூண்டுகள் மேல் பெய்யும். பனி போல் இருக்கும். பனி போல இருக்கும். உம்முடைய பனி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல இருக்குமா. அவருடைய தயவு, அவருடைய ஆசீர்வாதம், அவ்வளோ ஆசீர்வாதமா நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் அங்க சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அடுத்த அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. போதும், கவனிங்க. அந்த ஓசியா 14:5, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல் மலருவான். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நான் சாரோனின் ரோஜாவும், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்களின் லீலி புஷ்பமா இருக்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது, இந்த லீலி புஷ்பம் எங்க வளருமா? பள்ளத்தாக்கிலே வளருமா. பள்ளத்தாக்குல இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாம் செழிப்பாயிருக்கும். ஏனென்றால் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணி எங்க நிக்கும்னு சொன்னா பள்ளத்தாக்குல தான் நிற்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த ஓடி வருகிற ஆசீர்வாதம் பள்ளத்தாக்கில் தான் நிற்கும். அந்த பள்ளத்தாக்கில் நிற்கிற செடி கொடி எல்லாம், அந்த பூகள் எல்லாம் எப்படி இருக்குமா? மலர்ந்து இருக்குமா. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் பள்ளத்தாக்கில் உள்ள லீலி புஷ்பம். இந்த பள்ளத்தாக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை காட்டுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேமின் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் அவர் ரட்சிக்கிறவரும் அவர் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியாளின் மேலும் ஏறி வருகிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து யாருங்க?
ரட்சிக்கிற மனிதன், பாவத்தில் கிடந்த மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தார், காப்பாற்றினார். ரட்சிக்கிறவர் நீதி உள்ளவர், அநீதி பேச மாட்டார். அவர் நீதி உள்ளவர், நீதியை தான் பேசுவார். அநீதி உலகத்தில் மனிதன் அநீதியாய் பேசிக் கொண்டிருக்கிறான், அநீதியாய் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல ஒரு நீதி உள்ள தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம், அந்த தேவன் நீதியைத்தான் பேசுவார். அவருடைய குணம் எப்படிப்பட்டது? அவர் தாழ்மை உள்ளவர். ஒருலையா சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறேன். அந்த இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இளைப்பாறுதல் கிடைக்கும், கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு இளைப்பாறுதல்? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறவன் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்வது? தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், எல்லாவற்றிலும் உயர்த்துவார். ஆனால் நம்ம நடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்தின வழிகளை மறந்துடக்கூடாது. கர்த்தர் உயரத்தில் வைத்திருக்கிறாரே, சாமர்த்தியம் அல்ல, என் படிப்பு அந்தஸ்து அல்ல, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறது. இல்லையா சொல்லுங்க, கர்த்தருடைய தயவு மாத்திரமே உயர்த்தி வைத்திருக்கிறது. ஆகவேதான் நாம் உயரத்தில் இருந்தாலும் என்னை உயர்த்தி வைத்த ஒருவர் உண்டு, அவர்தான் என்னை ரட்சித்த ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகணும். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். இந்த தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இந்த லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கில் இருக்கிறபடி, நான் வேத சொல்லு, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம் அது மலர்ந்து இருக்குமா? அந்த ஆண்டவருடைய தயவு இருக்கிற அந்த லீலி புஷ்பத்திற்கு எப்போதும் அது மலர்ந்து இருக்கும், அது வாசனை கொடுக்கும். இல்லையா சொல்லுங்க. அது எதை காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்குமானால் அவன் வாழ்க்கையில வாசனை கொடுப்பான், அவன் வாழ்க்கை மலரும். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 13:4-5. சீக்கிரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுகளுடன் இருந்து அங்கே பூஜனம் பண்ணி கொண்டிருக்கிற போது சொல்றாரு, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தாழ்மை. சீசர்கள் எல்லாம் வடியா நெருக்கி வச்சு கால்களை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்குள்ள பெருமை வந்தது, அவர்களுக்குள்ள மேற்றுமை வந்தது. யார் கூட நடக்கிறாங்க? இயேசுவோடு கூட பின்பற்றவங்க தான், இயேசுவோடு கூட உட்கார்ந்து உண்டவங்க தான், இயேசுடைய வார்த்தையை கேட்டவங்க தான். ஆனா என்ன போகல? மேற்றுமை போகல, பெருமை போகல. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் பெருமையை பூக்கடிப்பதற்கு ஆண்டவர் எல்லாரும் நிக்க வச்சு கால்களை கழுவ ஆரம்பித்தார். ஆண்டவரே மனிதனுடைய காலை கழுவ ஆரம்பிச்சார். இன்றைக்கு மனிதன் போய் தெய்வத்தை கழுவுறான், ஆனா நம்முடைய தெய்வம் நம்முடைய காலை கழுவுனது. இல்லையா சொல்லு, அதுதான் வித்தியாசம். இல்லையா சொல்லுங்க. அவன் பால் வாக்குறான், எதையோ செய்யறான், கழுவுறான், அவனுக்கு என்ன செய்ய தெரியல. ஆனா நம்முடைய தேவன் நம்முடைய கால்களை கழுவினார். இல்லையா சொல்லுங்க. தன்னை தாழ்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே லீலி புஷ்பம் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். இன்னொரு விஷயம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். கவனிங்க, இந்த லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கில் மாத்திரமல்ல, அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த லீலி புஷ்பத்துடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்குதுன்னா முள்ளுகளில். ரோஜா பூ பார்த்துருக்கிறீங்களா? ரோஜா பூ முள்ளுகள் இருந்தது. ரோஜா பூ இருக்கும் பாருங்க, ரோஜா பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். இந்த முள்ளுகள் என்ன செய்யும்? காத்தடிக்கும் போது இப்படி அசையும். இப்படி அசையும் போது இந்த முள்ளுகள் அதனுடைய இதழில படும்போது கிழிக்கப்படும் போது வாசனை வீச ஆரம்பிக்கும். இது எதை காட்டுகிறது என்று சொன்னா,
நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தார் முள்ளுகளை போல நம்மை குத்தி கொண்டிருக்கிற போது, வார்த்தையின் மூலமாய் குத்துகிற போது நமக்கு கஷ்டங்கள் வரும். ஆனால் இந்த லீலி புஷ்பம் அந்த முள்ளு குத்துற போது எதை வெளிப்படுத்தினது? வாசனை கொடுத்தது போல. என்ன யார் குத்தினாலும் நம்மிடத்திலிருந்து என்ன வரணும்? அன்பை தவிர வேற ஒன்று வரக்கூடாது. அவள் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு இல்லையா சொல்லுங்களே, ஒரு இல்லையா சொல்லுங்க. இது பள்ளத்தாக்கில் இருந்த லீலி புஷ்பம் மாத்திரமல்ல, இது முள்ளுகளுக்குள் இருந்தாலும் இது என்ன கொடுக்குமா? வாசனை கொடுக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதனால சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவள் லீலி புஷ்பத்தை போல் என்ன செய்வான்? வளருவான். தாழ்மை எங்க இருக்குதோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரணம் வரையிலும் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தின அவரை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணாராம்? உயர்த்தினார். நாவுகள் யாவும் கர்த்தர் என்று யாவுகள் அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் வைத்தார். நீ எவ்வளவாய் தாழ்த்துகிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உன்னை அநேகர் குத்தலாம், வார்த்தையின் மூலமாய் குத்தலாம், பார்வையின் மூலமாய் குத்தலாம். என்ன சூழ்நிலையில கர்த்தர் உன்னை வைத்தாலும் நீ லீலி புஷ்பம் என்பதை மறந்துடக்கூடாது. லீலி புஷ்பம் எப்படி முள்ளுகள் குத்திர போது அது வாசனை கொடுக்கிறது, அதே போல உன் சாட்சியின் வாழ்க்கை கெட்டு போக கூடாது. நீ சாட்சியா நிற்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 8:20 வாசிங்க சீக்கிரம். மத்தேயு 8:20. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை. ஒரு இல்லையா சொல்லுங்க ஐயா, ஒரு இல்லையா சொல்லுங்க. சொன்னமே, நெருக்கமாயிருந்த நம்மை விசாலமாய் கொண்டு வந்து வைச்சார். இன்னைக்கு ஒரு ரூமுக்கு 2 ரூமு 3 ரூமு 4 ரூமு மேல மேல கட்டிக்கிட்டு எவ்வளவு விசாலமா நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு இந்த உலகத்துல தலை சாய்க்க இடம் இல்லையா? ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்படிப்பட்ட விசாலமாய் இடம் கொடுத்தாலும் நம்முடைய மனம் இன்னும் போதல, நம்முடைய மனத்துல இன்னும் திருப்தி வரல. என் ஆண்டவர் சொல்ற அவனை பார்த்தியப்பா, என்னை பின்பற்றி வர விரும்பினால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்பா. என் பின்னாடி வந்தா ஒன்றும் கிடைக்க போறதில்ல, எனக்கே படுக்கிறதுக்கு இடம் கிடையல. நீ என்னை பின்பற்றி வந்தா என்னை போல பிளாட்பாரத்தில் படுக்கணும், சம்மதமா தான் வான்னு சொன்னாரு. என்ன செய்யல? இல்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லையா? அப்படியா இந்த உலகத்துல வந்தார், தன்னுடைய சித்தத்தை பூமியில செய்தார், வாழ்த்து காட்டினார், இன்று வரப்போகிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. மணவாளனாய் வரப்போகிறார். இதற்கு அந்த மணவாட்டி சபை அவரை போல தாழ்மை, அவரை போல வாசனை கொடுக்கிறப்போ அந்த மணவாட்டி சபைக்காய் என் இயேசு மத்தியாகத்தில் வரப்போகிறார். அன்றைக்கு இக்கால சத்தம் கேட்கும், நான் மறுபக்கப்பட்டு அங்க நம்முடைய நித்திய வீட்டுக்கு போறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த உலகத்துல எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை வீடுகள் இருந்தாலும், நம்ம திருவள்ளூர்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெற்றுட்டு வச்சுக்கிறார் பேர் பார்த்த தம்பி செட்டியார், அவருக்கு தெருவுக்கு ஒரு வீடுங்க. திருவள்ளூர்ல தெருவுக்கு ஒரு வீடு. போகும்போது எத்தனை வீட்டை கொண்டு போனாரு? ஆனா ஒன்று, நாம் செய்த நீதியின் கிரிகள் நம்ம கூட வரப்போகுது. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்க நாட்கள்ல நம்ம எந்த நன்மையை செய்தோமோ, இந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமா செய்தோமோ அது நம்ம கூட வரப்போகுது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே தான் சொல்றான், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன்னு சொன்னா, நான் இஸ்ரவேலுக்கு தயவாய் இருப்பேன். என்ற ஜனத்துக்கு நான் தயவு பாராட்டுவேன். அவர்கள் மனம் திரும்பும் போது நான் அவர்களை கட்டுவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களை உயர்த்துவேன். அவள் மனம் திரும்பிய பக்கம் வரட்டும். இரண்டாவது, லீலி புஷ்பத்தை போல் அவன் மலருவான். ஒல்லியா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர அதிகாரத்துல நான் சுருக்குகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழி 16:19. அகங்காரிகளின் கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிடும். ஒரு இல்லையா சொல்லுங்க.
அகங்காரிகளின் கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் உங்களுடைய மனத்தாழ்மையா இருப்பது நலம். சிறுமையானவர்களின் மனத்தாழ்மையா இருப்பதே நலம். உரலையா சொல்லுங்க. அதே நீதிமொழி 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம் மகனும் மகிமையும் ஜீவனுமாம். உரலையா சொல்லுங்க. பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. உரலையா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை தாழ்த்தும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது அவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனுமா. உரலையா சொல்லுங்க. எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். 29ஆம் நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. சீக்கிரம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். உரலையா சொல்லுங்க. யாருக்கிட்ட மனத்தாழ்மை இருக்குதோ அவரை இந்த உலகத்துல கனமடைய கர்த்தர் வைப்பார். உரலையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டு சொல்றாரு, நீ மனம் திரும்பு, வாழ்க்கையை நான் கட்டுவேன், குணமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் வாழ்க்கையை பணியை போல் இருப்பேன், உனக்கு தயவு பாராட்டுவேன், மலருவாய் என்று வேதம் சொல்லுகிறது. உரலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்தின ஒரு சில பரிசுத்தவான்களை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 18:27 வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 18:27 வாசிங்க. இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவருடைய பேச துணிந்தேன், ஆண்டவருடைய பேச துணிந்தேன். அவர் சொல்றார், தன்னை தாழ்த்துகிறார், தூளும் சாம்பலும் என்று தாழ்த்துகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் 1:7. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை, அவர் பாதரட்சைகளின் வாரை குவிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரமல்ல. யோவான் சாணன் சொல்லுகிறார், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவருடைய செருப்பின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். உரலையா சொல்லுங்க. 2 நாளாக புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 2 நாளாக 33:12. மனசே நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கவனிங்க, மிகவும் தன்னை தாழ்த்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தாழ்த்தின அநேக பரிசுத்தவான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரை சிலுவையின் பரிய பந்தமும் தன்னை தாழ்த்தினார். ஆகவே தாழ்மை எங்க இருக்குதோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். உரலையா சொல்லுங்க. இந்த லீலி புஷ்பம் மலர்வதற்கு, வாசனை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தாழ்த்துது. பள்ளத்தாக்கில் வளருகிறது, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது, குத்துகிறதான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஒருவேளை முல்லை போல் இருக்கிற மனிதனுடைய சூழ்நிலையில வைப்பார். குத்தி கொண்டே இருப்பார்கள். அது கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த முள்ளுகளுக்குள்ளிருந்து நீ வாசனை கொடுக்கணும். உரலையா சொல்லுங்க. உரலையா சொல்லுங்க. எனக்கு முள்ளு வேணான்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தலையில முள்முடி சுடப்பட்டார். உரலையா சொல்லுங்க. முள்ளினால் அடிக்கப்பட்டார்கள். உங்களுக்கா எனக்கா எல்லா முள்ளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படியா நாம் படுகிற அந்த முள்ளுகள் குத்துகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு. ஆனா அவைகளிலிருந்து உன்னை லீலி புஷ்பம் வைத்திருக்கிறார். இதற்கு தெரியுமா? நீ வாசனை கொடுக்க முடியாது வைத்திருக்கிறார். உரலையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நான் குறைத்துக் கொள்ளுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வேதம் சொல்லுது, அவள் லீபோனனை போல், வாசிங்க, அவள் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபோனனை போல் வேரூன்றி நிற்பான். உரலையா சொல்லுங்க. உரலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம். என் மனவாளியே, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பா இருக்கிறது. லீபனோன்
அது எதை குறிக்குது சொன்னால் வெண்மையை குறிக்கிறது. அந்த வெண்மை எதை குறிக்குதுன்னா பரிசுத்தத்தை குறிக்கிறது. இல்லையா சொல்லுங்க. லீபனோனை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமா? லீபனோனில் கேதுரு மரங்களும் நிறைய மரங்கள் உள்ள அந்த மலைதான் லீபனோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லீபனோன் உள்ள அநேக மரங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது வாசனை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் லீபனோன் என்று சொன்னால் மணவாட்டி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மணவாட்டி ஒரு கற்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் மணவனாகி இயேசுவுக்கு நாம் எல்லாரும் மணவாட்டியாய் கர்த்தர் சபையில உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தருடைய கரத்தை நம்ம பிடிக்க போறோம். மணவாளன் இயேசுடைய கரத்தை மணவாட்டி சபையாகி நீங்கள் நானும் பிடிக்க போகிறோம். அந்த நாள் தான் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமான நாள். இல்லையா சொல்லுங்க. கல்யாணம் போற பொண்ணுங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? இத்தனை நாள் வரப்போகுது, நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி இவங்க ஆயத்தமா இருப்பாங்க, பெண்ணு ஆயத்தமா இருப்பாங்க, பையனும் ஆயத்தமா இருப்பாங்க. நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க இத்தனை நாள் கல்யாணம் சொல்லி நோட்டீஸ் அடிச்சு எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஏன்? கல்யாண நாள் சந்தோஷமான நாள். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கல்யாணத்துல எங்க வீட்டுக்காரம்முடைய மாமா தாய் மாமா வந்துருவார். அன்னைக்கு தான் கோலம் காட்ட என்ன ஒரு கோலம் காட்டிட்டான் பாருங்க அந்த ஆளு. ஒரு இல்லையா சொல்லுங்க. மறக்க முடியாது. ஆனா அந்த கோலங்காட்ட மனிதனை ரட்சித்து ஒரு பரிசுத்தவானா மறிச்சார், ஊழியம் செஞ்சார். இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் படிச்சுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரியெல்லாம் சண்டை போட்டான் பாருங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. கோலம் காட்டிட்டான் என்ன. ஒரு இல்லையா சொல்லுங்க. அன்னைக்கு ரட்சிக்கப்படல அவரு. மாமன்மாரெல்லாம் வந்துருவாங்க. எதுக்கு நம்மள கோலங்காட்ட. ஒரு இல்லையா சொல்லுங்க. கோலம் காட்டக்கூடாதுப்பா. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் மணவனாகிய இயேசு வரும்போது மத்திய ஆகாரத்தில் நாம் எல்லாரும் மணவாட்டி சபை கைப்பிடிக்க போறோம். அந்த நாள் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நாள். ஒரு இல்லையா சொல்லுங்க. எங்கேயோ பிறந்த நம்மை, எங்கேயோ பிறந்த பையன் ஒன்று இணைக்க போடுகிற ஒருமனப்படுத்த போகிற நாள் தான் மணநாள். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த நாள் தான் நல்ல நாள். அதுதான் பொன்னாள். அதுதான் நீங்கள் நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் நாள். இயேசுவை கரம் பிடிக்கிற நாள். அதற்காக நீங்கள் நான் காத்திருக்கிற நாள். இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க? 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சீக்கிரம். கர்த்தாவே காலையிலே சத்தத்தை கேட்டருளும். காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இல்லையா சொல்லுங்க. பாருங்க, காலையில மணவாட்டி மணவாளன் சத்தத்தை கேட்கணும். மணவாட்டி சத்தத்தை மணவாளன் கேட்கணும். அந்த சத்தத்துக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். இங்கே தாவீது சொல்லுகிறார், காலையிலே சத்தத்தை கேட்டழுவீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்போம். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்துல மணவாட்டியாகி நீங்கள் நானும் ஆயத்தமாகி காலையில போய் மணவாளனுக்காக காத்திருக்கணும், இயேசுக்காக காத்திருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருக்கீங்களோ தெரியல. நாங்க காத்திருப்பு கிட்ட வச்சிருக்கிறோம், அதுக்கு நீங்க வர்றது இல்லை. நீங்க எப்படி போவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைய, தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கணும். ஏன்? மணவனாகிய இயேசுவை கைப்பிடிக்க போறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த நாள் தான் நமக்கு நல்ல நாள். ஒரு இல்லையா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த லீபனோனை குறித்து சொல்லுது. வாசிங்க. உன்னத பாட்டு 4:11 வாசிங்க. உன்னத பாட்டு 4:11. என் மணவாளியே சொல்றாரு. லீபனோன் என்று சொன்னா வெண்மை. ஒரு இல்லையா சொல்லுங்க. அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஒரு மணவாட்டி பரிசுத்தமாக கற்புள்ள கன்னியாக உங்களை கர்த்தர் என வச்சிருக்கிறாரு. அந்த மணவாளன் இயேசு அவரிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. அவர்களை குற்றம் சாட்ட முடியல. அவர் கற்புள்ள கற்புள்ளவராக இருக்கிறார். அந்த கற்புள்ள மணவாளனை நீங்களும் நான் கற்புள்ள கன்னியாகி அவரை கரைபிடிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். நாம் கற்புள்ள கன்னியாய் இருக்கணும். அந்த கன்னிகைக்கு வேதம் சொல்லுது, என் மணவாளியே உதடுகளில் தேன் ஒழுகிறது, உன் நாவிற்கில் தேனும் பாலும் இருக்கிறது, வஸ்திரங்கள் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. லீபனோன்
வாசனை கொடுக்கிற இடம். இல்லையா சொல்லுங்க. அது பரிசுத்தமான ஒரு மணவாட்டி. அது லீபனோன் வாசனை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, உன் நாவின் கீழ் உன் உதடுகளின் தேன் ஒழுகுகிறது. என்ன ஒழுகுதான்? தேன். சங்கீதம் 63:3. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். இல்லையா சொல்லுங்க. தேன் ஒழுகிறது. தேன் நம்முடைய உதட்டில் இருந்து கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். இல்லையா சொல்லுங்களேன். மணவாட்டி சொல்றாரு, என் மணவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. இல்லையா சொல்லுங்க. ஒரு மணவாட்டிக்கு இருக்க வேண்டிய ஒழுங்கு கர்த்தரை துதிக்கணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுமா? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. கவனிங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நீங்க இருக்கணும்னு சொன்னா அவருடைய கிருபை. இல்லையா சொல்லுங்க. அதான் அவர் சொல்ற, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கேன்னு சொன்னா அது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, கர்த்தாவினுடைய கிருபை. இல்லையா சொல்லுங்க. அது ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. அந்த கிருபை எனக்கு கொடுத்ததுனால, எனக்கு கிருபை கொடுத்தீங்க பாருங்க, என்னை காப்பாற்றினீங்க பாருங்க, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க பாருங்க, என்னை ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க பாருங்க, நான் உம்மை துதிக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஏசாயா 57:19. ஏசாயா 57:19. சீக்கிரம். தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை, சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய உதடுகளிலிருந்து என்ன வரணும்? சமாதானம். சமாதானம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை, குடும்பம் சமாதானமா இருக்குது? ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன். ஒண்ணு என்ன வச்சுட்டு போறேன்னு சொன்னாரு? 10 ஏக்கர் நிலம் வச்சுட்டு போறேன்னு சொல்ல. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறப்பான்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போகிற ஒரு மாபெரும் சொத்து என்னன்னா சமாதானம். இன்றைக்கு எத்தனை 1000 கோடி பணம் இருந்தாலும், பாட்டுக்காரன் சொல்ற, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டில்னு சொன்னான். கோடி பணம் இருக்கலாம், நிம்மதி இல்லை. பணம் இருந்து வாழ்க்கை என்னத்துக்கு? நிம்மதியே இல்லையே, சமாதானம் இல்லையே. அதுதான் சொல்றாரு, வாழ்க்கையில சமாதானம். இன்றைக்கு பாருங்க, வெளிநாடுகளெல்லாம் புருஷன் நைட்டு முடிச்சுட்டு வருவாரு, பொண்டாட்டி காலைல வேலைக்கு போயிடுவாங்க. இவரு அம்மா வருவாங்க, இவர் போயிடுவாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? புருஷன் பொண்டாட்டி உட்காந்து என்ன பண்ண முடியல, பேசுறதுக்கு என்ன இல்லை. அங்க எப்படி உறவுகள் இருக்கும், அங்க எப்படி சமாதானமா இருக்கும்? ரொம்ப பிஸி. ஆனா உங்களுக்கு அப்படி, எனக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் குடும்பத்தில் உட்கார்ந்து இருந்து பேசுறோம் பாருங்க, அந்த சமாதானம். அதே போல் அந்த உலகத்துல எந்த மனிதனும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சமாதானத்தை நம்முடைய உதடுகளில் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வார்த்தையை கொண்டு திரும்புங்கள், அவரை நோக்கி எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளினால் உம்மை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லையா சொல்லுங்க. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 2:6. சத்திய வேதம் அவர்கள் வாயில் இருந்தது, அவர் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. இல்லையா சொல்லுங்க. அவருடைய உதடுகளில் அநியாயம் காணப்படக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம் எந்த ஒரு தீங்கு நினைக்கவும் கூடாது. அநியாயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அதுதான் சொல்றார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீமோனை போன்று அவன் வேறுண்டு நிற்பான். இல்லையா சொல்லுங்க. லீலி புஷ்பம் வாசனை கொடுக்கும். லீபனோன் வாசனை கொடுக்கிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தர் வைத்திருக்க இடத்துல என்ன கொடுக்கணும்? வாசனை கொடுக்கணும்.
நம்முடைய வாழ்க்கை ஒரு வாசனை, நம்முடைய பிள்ளைகள் மூலம் வாசனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. நீதிமொழி 10:21. நீதிமான்கள் உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். மறுபடியும் வாசிமா. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்குமா. ஒருலையா சொல்லுங்க. நீதிமான் அநேகரை போஷிக்கிறவனாய் மாற்றுவான். ஒருலையா சொல்ல. அநேகருக்கு கொடுக்கிறவனாக, அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாக, அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாக நீதிமானை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:22. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. உங்களுடைய வாயிலும் என்னுடைய வாயிலும் இருந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறமான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. மற்றவர்களை யாரையும் நம்ம என்ன கூடாது, சபிக்க கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது. அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தர் மற்றவர்களை நம்மை ஆசீர்வதிக்க நம்மை ஆசீர்வதிக்கப்படுவோம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். பனையை போல் செழித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஒருலையா சொல்லுங்க. லீபனோன் என்றால் வெண்மை, வெண்மை என்றால் பரிசுத்தம். இந்த பரிசுத்த மனவாட்டி சபைக்காக தேவன் வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மனவாட்டி சபையாக இந்த சபையிலிருந்து நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கணும். இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து உங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. 104ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். லீபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாரத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒருலையா சொல்லுங்க. அதுல வறட்சியே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லீபனோனில் இருக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லீபனோனின் வாழ்க்கை. லீபனோன் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமுள்ள மனவாட்டிக்காய் இயேசு வரப்போகிறார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். ஒருலையா சொல்லுங்க. லீபனோனின் மகிமை, லீபனோனின் செழிப்பு, லீபனோனின் ஆசீர்வாதம். ஆகவேதான் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேறுண்டி நிற்பான், அவன் வாழ்க்கை உறுதியாய் இருக்கும். ஏசாயா 26:3 நீங்க வாசிக்கும் பொழுது, ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் ஒல்லியா சொல்லுங்க. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் உறுதியாய் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு பூரண சமாதானம். ஒல்லியா சொல்லுங்க. கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், ஒன்றுமில்லாமல் போகலாம். இயேசு ஒருவர் மாத்திரம் பிடிச்சிருக்க தேவனுடைய பிள்ளையை ஒருபோதும் இயேசு கைவிடவே மாட்டார். ஒல்லியா சொல்லுங்க. லீபனோன் உறுதியாய் நிற்கக்கூடியது. ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன வந்தாலும் உறுதியா இருக்கணும். ரோமர் 12:12 சொல்லுகிறது. ரோமர் உபத்திரவத்திலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஒல்லியா சொல்லுங்க. என்னை அழைத்த தேவன் பேரில் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஒல்லியா சொல்லுங்க. கொலோசியர் 2:5 வாசிக்கும் போது, கொலோசியர் 2:5, கொலோசியர் 2:5, உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஒல்லியா சொல்லுங்க.
ஒரு இல்லையா சொல்லுங்க. பவுல் அங்க எழுதுறாரு, நான் தூரத்தில் இருக்கப்பா, ஆனால் உங்களை கேள்விப்படுறேன். நான் கேள்விப்படுறேன், உங்க ஒழுங்கை குறித்து கேள்விப்படுகிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு உலகம் ஒழுங்கில்லாம போயிட்டு இருக்கு. அவன் செய்கை சரியில்லை. ஒரு வாலிபன் எடுத்துக்கங்க, வாலிபன் போல தெரியலப்பா. ரொம்ப பரிதாபமான உலகத்துல வந்திருக்கிறோம். சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைய உன்னை பார்த்தவனே சொல்லணும், ஒழுங்குள்ள பிள்ளைன்னு சொல்லணும். இல்லையா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கணுங்க. இல்லையா சொல்லுங்க. அங்க சொல்றாரு, உன்னுடைய ஒழுங்கையும், வாசிமா, உங்கள் ஒழுங்கையும், உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து, உங்க ஒழுங்கை பார்க்கிறேன், கிறிஸ்து மேல் உங்க விசுவாசத்தை பார்க்கிறேன், சந்தோஷப்படுகிறேன், பார்த்து சந்தோஷப்படுறேன். இல்லையா சொல்லுங்க. ஏன் உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறான்னு சொன்னா சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஐயோ உங்க பிள்ளை ரொம்ப மோசமா இருக்கணும்னா சந்தோஷம் வருமா? வராது. பவுல் சொல்றாரு, உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றுன்னு சொல்றாரு. உங்களை குறித்து கேள்விப்படுறேன்ப்பா, உங்க ஒழுங்கை குறித்து கேள்விப்படுறேன், உங்க விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்? என் பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கிறாங்க, உறுதியா இருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளை நம்முடைய ஜீவியத்தில் ஒழுங்கு இருக்கணும், நம்ம வார்த்தையில் ஒழுங்கு இருக்கணும், நம்ம நடையில் ஒழுங்கு இருக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸில் ஒழுங்கு இருக்கணும். அந்த ஒழுங்கை பார்த்தா சந்தோஷப்படுவார் ஆண்டவர். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு ஒழுங்கினமான உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள்லாம் ஒழுங்கா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனவே கர்த்தர் நம்மை சீராக்குகிறவர். கடைசியாக நான் சொல்லி பிடிக்கிற நேரம் இல்லாதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாசியத்தை வாசித்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தான் இருக்குது, 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணுங்கள். உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தை என்ன செய்யணுமா? உறுதிப்படுத்திக் கொள்ளும். அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமானது. அதுதான் சொல்றாரு, உங்களுக்கு 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல் வளருவான், லீபனோனை போன்று உறுதியாகிருப்பான். லீபனோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனம் திரும்பினால் கர்த்தருடைய தயவு நம்ம வீட்டுக்கு வரும். இல்லையா சொல்லுங்க. தாழ்மை இருந்தா உங்க வாழ்க்கை வளரும். முள்ளுகளுக்குள்ள வச்சிருப்பார் கர்த்தர். உங்களை சுற்றி உள்ளவர்கள் முள்ளுகளாய் இருப்பாங்க, உங்க வீட்டாரே சத்துருவாய் இருப்பாங்க. ஆனா அந்த சத்துருவன் மத்தியில தான், அந்த முள்ளுகள் நடுவில தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார், சபையை வச்சிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. ஆனா அங்க இருந்து என்ன கொடுக்கணும்? வாசனை கொடுக்கணும். பவுல் சொல்றாரு, கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் வாசனை கொடுக்கிறோம் சொல்றோம். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எங்கு இருந்தாலும் நம்ம வாசனை கொடுக்கணும். அதான் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல் வளருவான், லீபனோனை போல் வேறுண்டு நிற்பான். என்ன? எந்த மரம் எவ்வளவாய் ஆணிவேர் உள்ள போகுதோ, எந்த காற்று வீசினாலும், எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அதை அசைக்க முடியாது. சாய்ந்து கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும், கீழே விழாது. இல்லையா சொல்லுங்க. வேதம் சொல்லு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவன் எல்லாவற்றிலிருந்து அவன் என்ன செய்வாரு? விடுவிப்பார். இல்லையா சொல்லுங்க. நீதிமானுக்கு துன்பம் வரன்னு சொல்லாத, வரும், ஆனாலும் நான் உன்னை விடுவிப்பேன். இல்லையா சொல்லுங்க. அந்த உறுதி, ஜெபத்தில் உறுதி, விசுவாசத்தில் உறுதி, அன்பிலே உறுதி, பரிசுத்தத்திலே உறுதி, ஐக்கியத்திலே உறுதி, தாழ்மையிலே உறுதி, கீழ்ப்படிதலே உறுதி, எல்லாம் இருந்தானா அதுதான் லீபனோன். இல்லையா சொல்லுங்க. வாசனை கொடுக்கும். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.